டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th சாப்டரில் ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோசஸ்க்குள்ளே பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். சம்மு உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு சொல்லப்படும். சம்மெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக முடியும். இப்போ மற்றதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம், பார்த்துக்குங்க. மல்டிப்ளையர், தி கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையர் பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிலரேட்டர்னா முடுக்கி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மல்டிப்ளையர் பெருக்கி. தி கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளையர் வாஸ் ஃபஸ்ட் டெவலப்டு பை ஆர்எஃப் கான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆர்எஃப் கான் கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளையர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டு உடைய மல்டிப்ளையருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள தொடர்பை சொல்கிறாரு. ஸோ ஜேஎம் கீன்ஸ் redefined it as investment multiplier. ஸோ இந்த ஆர்எஃப் கான் சொல்லக்கூடிய அந்த மல்டிப்ளையர் கான்செப்டை ஜேஎம் கீன்ஸ் ரீடிஃபைன் பண்ணுறாரு, மறுமலர்ச்சி எடுத்து சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்கிறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மல்டிப்ளையருக்குள்ள தொடர்பு சொல்கிறார். அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் சொல்லப்படுகிறது. ஸோ ஆர்எஃப் கான் வாஸ் டெவலப்ட் ஃபஸ்ட் the concept of multiplier in terms of employment. That's why it's called the employment multiplier. But in due course of time, the J.M. Keynes redefined the concept which is given by R.F. Kahn, redefined by J.M. Keynes as investment multiplier. Why? Because he defined the multiplier as the relationship between the investment and multiplier. That is why it's called investment multiplier. So the multiplier is defined as, so multiplier concept நம்ம என்ன define பண்றோம் அப்படினு சொன்னா, the multiplier is defined as the ratio of the change in national income to change in investment. So if delta I stands for increase in investment and delta y stands for resultant increase in income, the multiplier k is equal to delta y by delta I. Since delta y results from delta I, the multiplier is called investment multiplier. So இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, multiplier concept is defined the ratio of changes, என்ன விகிதாச்சார மாற்றம் ஏற்படுது எதில், இன் நேஷ்னல் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தேசிய வருமானத்தில் எந்த விகிதாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மல்டிப்ளையர் கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றமானது தேசிய வருமானத்தில் எந்த விகிதாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் டெல்டா ஐ, டெல்டாங்கிறது மாற்றம், சேஞ்சஸ், என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஐ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டா ஒய் அப்படின்னு சொன்னோம்னா இன்கம் சேஞ்சஸ். ஸோ ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டாங்கிறது மாற்றம் சேஞ்சஸ், ஒய்ங்கிறது இன்கம் national income, delta y changes in national income. So delta I stands for increase in investment, delta y stands for resultant increase in income. So the multiplier k is equal to delta y by delta I. அதாவது டெல்டா கேங்கிறது மல்டிப்ளையர், டெல்டா ஒய்ங்கிறது தேசிய வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், பை டெல்டா ஐ முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதாவது டெல்டா ஐ அப்படிங்கிற முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றமானது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்சஸ், அதனால் முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால இந்த தேசிய வருமானத்தில் எந்த விகிதாச்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் மல்டிப்ளையர். ஸோ டியூ டு த சேஞ்ச் இன் டெல்டா ஐ, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், டியூ டு சேஞ்ச் இன் investment, what happened? The changes are taking place in the income, that is called multiplier. So since delta y results from delta I, the multiplier is called investment multiplier. இப்போ assumptions,
what are the assumptions of multiplier? Keynes theory of the multiplier works under certain assumptions which limit the operation of the multiplier. They are as follows. What are the assumptions which are given by Keynes theory in the multiplier? என்ன assumptionsல சொல்லப்படுகிறது? First one, there is change in autonomous investment. தன்னிச்சையான முதலீட்டில் மாற்றம் ஏற்படுது. Change in autonomous investment. Next, there is no induced investment. அதாவது தூண்டப்பட்ட முதலீடுன்னு சொல்லுவோம். நம்ம அட்டானமஸ் தூண்டப்பட்ட இன்டியூஸ்டு பார்த்தோமா இல்லைங்களா? ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். அது மாதிரி இங்கே அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இல்லை, தென் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் அசம்ஷன்ஸ். there is no induced investment, the marginal propensity to consume MPC is constant, நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. there is no change in marginal propensity to consume MPC. next, consumption is a function of current income. consumption எப்படி இருக்கும்னா அது நடப்பு கணக்கில் இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்து இருக்கும். ஸோ கன்சம்ஷன் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். Depending upon the current income, the consumption will be taken place. This is assumption. There are no time lags in the multiply process. So time lag அங்கே கிடையாது multiply processல. Consumer goods are available in response to effective demand for them. Consumer goods எல்லாம் கிடைக்கப்படுகிறது in response to effective demand for them. அவங்களுடைய effective demand எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சியூமர் கூட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. There is closed economy unaffected by foreign influences. அங்கே என்னது closed economy, no government intervention, closed economy will be taken place. So it will be unaffected by foreign influences. foreign influenceனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை because of the closed economy. There will not be any possibilities for the intervention of the foreign influences into the domestic nations. So that is why it's called a closed economy. Next, there are no changes in prices. Pricesல changes இல்லை. There is less than full employment level in the economy. அப்போது ப்ரைஸஸில் சேஞ்சஸ் இல்லை, லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இந்த எக்கானமியில் முழு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அசம்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம்.